ஒரு 6 மாசத்துக்கு அவர் அப்படி எங்க போடுங்க, அதுக்கப்புறம் நாங்க வந்து அப்பதான் எங்க தொண்டர்கள்லாம் ஏத்துப்பாங்க, தொண்டர்கள் ஏத்துக்கலன்னு கூட சொல்லியிருக்கலாம். கூட்டணின்றதை வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிவு பண்ண முடியாது. ஆனால் அந்த கூட்டணி இணைஞ்ச பிறகு அந்த கூட்டணியில் யார் யாரெல்லாம் வந்து உள்ள இணையறாங்கன்றதை முடிவு பண்றது யார் கேட்டீங்கன்னா பிஜேபி பண்ணும். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நிகரான ஒரு ஆளுமையா வந்து அவர் அடையாளம் காட்டணும்ல, அந்த மாதிரி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல. எடப்பாடியோட ஆளுமை வந்து இன்னும் வந்து ஒரு உறுதியான ஆளுமையா இருந்திருந்தா இந்நேரம் இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை பிரிஞ்சு போயிருப்பாங்க சார். இந்த கூட்டணியே உடைஞ்சிருக்கும் இந்நேரம். அதிமுக வலுவா வச்சுக்கணும்னு வைக்கணும்ன்றது பிஜேபியோட நோக்கம் கிடையாது சார். இந்த 26 தேர்தலில் ஒரு அணி அமைக்கணும், அந்த அணியில வந்து அதிமுகவை எப்படி பயன்படுத்திக்கணும். இந்த 2 திராவிட கட்சிகள் வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க தேசிய கட்சிகளை கூட்டு வந்து இங்க வந்து உள்ள விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிச்சு நம்ம கதை. நமக்கு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வந்து கோவணத்தையே நம்ம விட்டுற வேண்டியதுதான். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்குவேரா ஜெய்சங்கர் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கு சார். திரு அமித்ஷா, திரு எடப்பாடி பழனிசாமி, இந்த சந்திப்பை பற்றி முதல் கட்ட பார்வை என்ன உங்களுடைய பார்வை? கூட்டணிக்கு அதுக்கான அச்சாரமாக கூட இருக்கலாம். யார் விரும்பிய கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி அவர்களா இல்ல திரு அமித்ஷா? சார் எப்படி இருந்தாலும் இங்கே ஒரு விஷயம் சார், யார் யாரோட இருந்தது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கேட்டினா 2 திராவிட கட்சிகள் இருக்குது, அவங்க தலைமையில் தான் அணி. திமுகவில் ஒரு அணி இருக்குன்னு சொன்னால் அதிமுகவில் ஒரு அணி, அதிமுக கீழே தான் தேசிய கட்சியாக இருந்தாலும் கூட அவங்க வந்து கேட்டினா அது அணி அமைக்க முடியும். என் கணிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஒரு கருத்து இருக்குது, திமுக அணி வலுவாக இருக்குது, அதிமுக அணி பலவீனமாக இருக்குது, அணியே இல்லைன்னு கூட சொல்ல முடியும். இருந்த ஒரே ஒரு டிஎம்டிகே கூட பார்த்தீங்கன்னா இப்போது ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு முரசடிச்சிருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் ஒரு அணி அமையணும்னு சொன்னால் இங்கே வந்து அணி அமைக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது வந்து கேட்டால் தேசிய கட்சி பிஜேபி தான். அது அண்ணாமலை அந்த வேலையை வெற்றிகரமாக செய்கிறார். அதிமுகவோட அணி அமையாமல் தடுத்து நிறுத்துகிற வேலையை செய்கிறார். அந்த முதல் கட்டமாக தான் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு எண்ணமே இருந்தாலும் கூட வந்து எடப்பாடியோட அதிமுகவோட போய் இணையணுன்ற எண்ணம் இருந்தாலும் கூட அங்கே ஒரு தடையாக இருக்கிறது பிஜேபி. ஏன்னா அவங்க என்டிஏவோட சேர்ந்து ஒரு அணியாக இருக்கிறாங்க. அப்போது ஒரு வேலையை வந்து பிஜேபி வந்து மாநில பிஜேபி இல்லை மத்திய பிஜேபி ஒரு விஷயத்த உறுதியாக பண்ணுறாங்க, அதிமுகவோட அணி அமையாமல் தடுக்கிறாங்க. அப்போ அதிமுகவோட அணி அமையணும் அப்படின்னு சொன்னால் யாரையெல்லாம் சேர்த்துக்கணுன்ற ஒரு இருக்குது. இப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து தலைமையில் இருக்கட்டும், இல்லை அண்ணாமலை இல்லாத தலைமையில் இருக்கிற பிஜேபி இருக்கட்டும், அங்கே வந்து கேட்டால் பிஜேபி வந்து அதிமுகவோட இணையும் போது ஒரு டிமாண்ட் இருக்குன்னு கேட்டால் அவங்களோட சேர்ந்து இந்த டிடிவி, ஓபிஎஸ் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. சேர்த்துக்கிட்டு அதிமுகவில் போயிட்டு வந்து கூட்டணியில் அமைஞ்சு அங்கே ஒரு பெரிய லம்சமான ஒரு சீட்டு வாங்கி அவங்க பார்த்து இங்கே வந்து டிடிவிக்காக இருக்கட்டும் அல்லது வந்து ஓபிஎஸ்க்கு வந்து சீட் அலாட்மெண்ட் பண்ணணுன்ற அந்த எண்ணம் இருக்குது. இல்லை, என்னோட புரிதலுக்காக கேட்குறேன், இந்த கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருக்கணும், அதாவது இந்த ரயிலில் யார் யாரெல்லாம் ஏறணும் அதை வந்து எடப்பாடி முடிவு பண்ணுறாரு. எடப்பாடி வந்து கேட்டால் கூட்டணின்றதை வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிவு பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், எடப்பாடி முடிவு பண்ண முடியாது யார் யார் கூட்டணின்றதுல. ஆனால் யாரோட யார் கூட்டணின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா அது பிஜேபி முடிவு பண்ணுது, யாரோட டைரக்டர். ஆமாம், ஆனால் அந்த கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கலான்றதை வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி ரொம்ப குழப்பமாக இருக்குல்ல. அதாவது நான் நல்லா புரிஞ்சுங்க, இப்போது பிஜேபியோட ஏடிஎம்கே கூட்டணியாக இல்லையா அப்படின்ற முடிவு எடுக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் பிஜேபி இருக்குது, அதுதான் வந்து கூப்பிட்டு பேசுது. அவங்க கூப்பிட்டதுனாலே ஒரு பேர் இருக்காரு கண்டிப்பாக அப்படி ஆனால் அந்த கூட்டணி இணைஞ்ச பிறகு அந்த கூட்டணியில் யார் யாரெல்லாம் வந்து உள்ள இணையறாங்கன்றத முடிவு பண்ணுறது யார் கேட்டிங்கன்னா பிஜேபி பண்ணும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அந்த உள் ஒதுக்கீடு சொல்லுவாங்க இல்லையா, இது உள் ஒதுக்கீடு சொன்ன உள்ளிட ஒதுக்கீடு. ஆமாம், இப்போ என்னன்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி கூட கலைஞர் ஒரு பீரியடில் பண்ணார். என்னன்னு கேட்டிங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விசிகாவுக்கும் சேர்த்து சீட்டு கொடுத்துட்டார், நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் பிரிச்சிங்கன்னு சொல்லிட்டு. உடனே அண்ணன் திரும்ப சொன்னார், நாங்கள் வந்து எச்சரிலிருந்து நாங்கள் வந்து எங்களுக்கான இதை எடுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டிருந்தார். கடுமையான ஒரு வார்த்தை வச்சார் திரும்ப. என்னன்னு கேட்டால்
நாங்கள் வந்து இன்னொருத்தர்கிட்ட இலையிலேருந்து நாங்கள் எங்களுக்கான பங்கு எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அது இங்கே அது வந்து கலைஞருடைய மதிநுட்பம். அது ஒரே சிக்கலாக இருக்குது. உனக்கு ஒன்று கொடுத்தனா எக்ஸ்ட்ரா கொடுத்தனா அவனுக்கு கொடுங்க உனக்கு அதோட மொத்தமாக கொடுத்துறேன் உங்களுக்குள்ளே நீங்கள் பிரிச்சிங்கன்ற மாதிரி சொன்னார். உள் ஒதுக்கீடு நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இப்போ இங்கே பிஜேபியில் நடக்கிறது அதுதான் சார். இவங்க தலைமையில் ஒரு அணி வந்து ஜெயிக்க முடியாது. என்டிஏ தலைமையில் ஒரு அணி ஜெயிக்க முடியாது. எப்படி இருந்தாலும் வலுவாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்குது. அது 20% இருந்தாலும் வலுவாக இருக்குது. அவங்க தலைமையிலையும் விட்டுறக்கூடாது. அவங்க தலைமையில் விட்டாங்கன்னா இவங்களுக்கு கிரிப்பு போயிடும். இங்கே இவங்களுக்கு கீழே இருக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த டிடிவி வந்து ஓபிஎஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, சசிகலா. ஆமாம், சசிகலாவை இப்போதைக்கு வைங்க. அவங்கள வந்து ஏன்னா அவங்க ஒரு கட்சியாக இல்லை. அவங்க ஒரு கட்சியாக இல்லை. ஒரு பிரச்சாரத்துக்கு வேணா வந்து ஏன்னா இவங்க வந்து அதிமுக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக இணையணுன்றதுலாம் இவங்க அந்த பஞ்சாயத்துலாம் இவங்க அதிமுக ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக இவங்க இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், அது கிடையாது. அதிமுக ஸ்ட்ராங் ஆகணும்னு சொன்னால் இந்த சின்னம் பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நீண்டுக்கிட்டே கன்னித்தீவு ஜனத்தஞ்சில் வர கன்னித்தீவு மாதிரி நீண்டுக்கிட்டே இருக்குல்ல, அதெல்லாம் நீளாது. அதிமுக வலுவாக வைக்கணுன்றது பிஜேபியோட நோக்கம் கிடையாது சார். இந்த 26 தேர்தலில் ஒரு அணி அமைக்கணும். அந்த அணியில் வந்து அதிமுகவை எப்படி பயன்படுத்திக்கணும், அதுதான் நோக்கம். இங்கே அதிமுக வலுவாக்குறதுக்காக வந்து பிஜேபி வந்து வேலை செய்யணும். இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமி கழுத்துல போடுறது மாலையா கயிறா சார்? நிச்சயமா சொல்ல முடியும் சார். அதாவது என்னன்னு கேட்டினா மாலை தான். ஆனால் அது வந்து நாரில் பின்னாத ஏதோ ஒரு வந்து இந்த தென்னங்கயிறு இருக்குல்ல, தென்னங்கயிறு சொல்லுவாங்க, சணல் கயிறுன்னு. சணல் கயிறு கிடையாது, அதுக்கும் மேலே சணல் கயிறு ரொம்ப இலகுவானது. இலகுவா இருக்கும். அது வந்து கேட்டா அந்த தாம்பு கயிறு சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா, தாம்பு கயிறு தான் நான் சொல்லுவேன். தென்னை மரத்துல இந்த இதுல ஹார்டா இருக்கும். அதுல வந்து பின்னன ஒரு மாலையா ஒண்ணா இருக்கலாம். இங்க ரொம்ப ஷார்ட்டா சொன்னோம்னா என்டிஏ தலைமையில ஒரு கூட்டணி இருக்கு. கூட்டணியோட சேர்ந்து போய் ஐக்கியமாகணும். அண்ணன் வந்து பிஜேபியில ஏடிஎம்கேல ஐக்கியமாகணும். இல்ல என்டிஏ தலைமையில அதிமுக வராது, நல்லா தெரியும். அதுக்கு வந்து தன்மானம் விட்டு கொடுக்காது. யாரு? எடப்பாடியோட தன்மானம், பச்சை தமிழர். ஆமா. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வரட்டுங்க, ஆனா நீங்க வந்து தாராளமா பிஜேபி சார்ந்தோட பிரச்சனை இல்லை. அவர் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த டிடிவி அவருக்கு பிடிக்காத நபர்கள்லாம் கொண்டு வர வேண்டப்பட்ட விரோதிகள். ஆமா. அப்ப உங்களுக்கு அந்த சிக்கலே வேணாம். நீங்க கூட்டணி மட்டும் ஓகே சொல்லுங்க. அவங்க வந்து பார்த்தா நீங்க எங்களுக்கு கொடுத்துருங்க, எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு லம்சமா ஒரு சீட்டை கொடுத்துருங்க, நாங்க அவங்களுக்கு கொடுத்துக்கிறோம். இதுதான் அங்க நடக்குது. கூட்டணியே வேணும். இது அதே சமயத்தில் கேட்டினா அந்த கூட்டணியில் வந்து கேட்டினா யார் இருக்கணுன்றதை முடிவு பண்ணுறதை நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் ஏன் அதை பற்றிலாம் கவலைப்படுறீங்க? இப்படி ஒரு வேலை நடக்குது சார். இப்படி வரும்போது கேட்டினா அங்கே ஒரு கூட்டணி அமையுங்க. எப்படி இருந்தாலும் பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி, அதில் வந்து அதிமுக வந்து இணைஞ்சாலும் சரி, இல்லை அதிமுக கூட்டணியில் பிஜேபி போய் இணைஞ்சாலும் பிஜேபி இருக்கிற இடத்துல வந்து இருக்கிற அணி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் டிஎம்கேக்கு ப்ளஸ் தான். இல்லை, இப்போ அதான் நீங்கள் இவ்வளோ நேரம் பதிவு பண்ணதுலேருந்து நான் கேள்வி நான் முன்வைக்கிறேன். பிஜேபி அதிமுக கூட்டணி இணைவது மக்கள் விரும்புறது ஒரு பக்கம், நம்ம அதை கடந்து போலாம். விரும்புறாங்களா இல்லையான்னு கடந்து போயிடலாம். திமுக அதை விரும்புறாங்களா, பயப்படுறாங்களா? இல்லை, திமுக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்படி தள்ளிவிட தான் பார்க்குறாங்க. விரும்புறாங்க, பயப்படல, ஒன்றும் பயப்படல. ஏன்னா எப்படி இருந்தாலும் இங்கே வந்து மண்ணுக்கட்ட அரசியல் வந்து பிஜேபி பண்ணவே இல்லை. ஒரு ஒவ்வாமை இருக்கு பிஜேபி மேல. அதுவும் வந்து கடந்த காலத்தில் இந்த பெரியாருடைய பிரச்சனையாக இருக்கட்டும், இந்தி திணிப்பார் விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கேட்டினா மக்கள் மேல வந்து மக்களுக்கு வந்து பிஜேபி மேல ஒரு வெறுப்பு இருக்கு. திமுக கூட்டணி வைத்து பிஜேபி மேல. ஆமா. இப்போ அதிமுக மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதிமுக இவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலம் முடிச்சிட்டாங்க. அடுத்த 5 ஆண்டு காலம் வழக்கமான டென்யூர் படி, கடந்த காலத்தை விட்டுருங்க, 10 ஆண்டு காலம் வந்து ஏடிஎம்கே இருந்தாங்கன்னா அது வந்து ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு இவங்க ஒரு 4 வருஷம் உருட்டினாங்க. மொத்தத்தில் வந்து ஒரு 10 ஆண்டு காலம் வந்து அடுத்த 10 ஆண்டு காலம் இல்லாமல் ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு பிறகு மறுபடியும் ஏடிஎம்கே தான் மீண்டும் ஆட்சிக்கணும். வழக்கமாக நம்ம தொடர்ச்சியாக நடக்கிறது இது. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்துருமோன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா மீண்டும் கூட ஒரு 5 ஆண்டு காலம் வந்து டிஎம்கே வந்துருமோ அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? நான் ஆசைப்படல. அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. அதுக்கான வேலைகள் தானே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஆளாளுக்கு தனித்தனியாக இருக்கிறாங்கல்ல, அவங்க எடுக்கிற முடிவு சாதகமாக இருக்குது. சார் உண்மைதான் சார். சார் நீங்கள் நான் சொல்கிறேன், ஏதோ திமுக ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக நான் இதை சொல்லவே இல்லை. சத்தியமா நீங்க பொதுவான ஒரு அரசியல் பார்வையில பாருங்க சார். நீங்க எல்லாம் தனித்தனியா 4 காளை மாடு தனித்தனியா மேய்ஞ்சிட்டு இருக்குதுன்னு நான் சொல்றேன். அப்ப இந்த 4 காளை மாடும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு என்ன கேட்டினா ஒரு தொட்டிக்குள்ள வரணும்ல, ஒரு பட்டிக்குள்ள வரணும்ல. மூத்த பத்திரிகையாளர் உங்களுடைய விருப்பம் அதுல எல்லாரும் ஒண்ணு சேரும். அப்படி கிடையாது. நீங்க
திமுக ஆட்சிக்கு வரட்டும் இல்லை அதிமுக ரெண்டும் தான் நமக்கு தலைவிதி எப்படி இருந்தாலும் காலங்காலமா இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மூன்றாவது வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் நிற்க போறது இல்லை. அது கடந்த கால வரலாறு. யாரெல்லாம் வந்து அதிமுக திமுகவுக்கு எதிராக வந்து கட்சி தொடங்கினாங்க அவங்கெல்லாம் அதில் போய் ஐக்கியமாயிட்டாங்க. மீண்டும் திராவிட கட்சிகளோட கடல் ஆவியானாலும் வைகோவா இருக்கட்டும், அண்ணன் திருமாவாக இருக்கட்டும், யாரெல்லாம் வந்து கட்சியை தொடங்கினாங்களோ திமுக திராவிட கட்சிக்கு எதிராக ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கூட எடுத்துங்க. கடல் ஆவியானாலும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் சொன்னதுதான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வகையில வந்து கட்டினா வந்து அது பெட்டி வாங்கினாங்களோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒன்று வாங்கிட்டாங்க, ஐக்கியமாயிட்டாங்க. நான் சொல்றேன், திராவிட கட்சி எதிர்த்து கட்சி தொடங்கணும் எல்லாருமே மறுபடியும் அங்கே ஐக்கியமாயிட்டாங்க. அப்போ நமக்கு தலைவிதி ரெண்டு தான் ஆயிடுச்சு, ஒன்று திமுக இல்லை அதிமுக. தாண்டி நீங்கள் வந்து இல்லை இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் தேசிய கட்சிகளை கூட்டு வந்து நீங்கள் வந்து உள்ளே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிருச்சு நம்ம கதை. நமக்கு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வந்து கோவணத்தையே நம்ம விட்டுற வேண்டியது தான். அப்புறம் அந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா கடந்த காலத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து மற்ற மாநிலங்கள் நீங்கள் கம்பேர் பண்ணணும் சார். இங்கே எல்லாமே மற்ற மாநிலங்கள் கம்பேர் பண்ணும்போது பல பேர் விஜயவாடாவை தாண்டாதவங்கலாம் சொல்லிட்டு இருக்கலாம், தமிழ்நாடு பின்தங்கிடுச்சின்னு சொல்லிட்டு. அவங்களாம் விஜயவாடாவை தாண்டவே இல்லை. இந்த பக்கம் பங்காருப்பேட்டை தாண்டவே இல்லை, இந்த பக்கம் பொள்ளாச்சி தாண்டலை. தாண்டி போய் பார்த்தானே தெரியும் அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கேரளா எப்படி இருக்குது, வந்து கர்நாடகா எப்படி இருக்குது, ஆந்திரா எப்படி இருக்குது, அதை தாண்டி வட மாநிலங்கள் எப்படி இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு திராவிட கட்சி நான் சொன்னேன், திமுக மட்டும் சொல்கிறேன், அதிமுக சேர்த்தே சொல்கிறேன், நல்ல வளர்ச்சியில் இருக்குது. இது எடப்பாடியுடைய ஆட்சி காலம் உட்பட அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் சார், பெரிய அளவில் இல்லை. ஆனால் வந்து எடப்பாடியோட இந்த 4 ஆண்டு கால ஆட்சி இருக்குல்ல, அப்போ வந்து நம்ம குறிப்பிட்டு ஒரு ஒரு கணக்குக்குள்ளே கொண்டு வர முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா உச்சபட்சமாக கொரோனாவோட ஆட்சி இருந்துச்சு. அப்போ அதிமுக ஆட்சியில் வந்து ஆட்சி வந்து கொரோனாவோட ஆட்சியாக இருந்துச்சு. மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் முடங்கி இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதுலேயே நம்மளுடைய கவனங்கள் எல்லாமே கேட்டால் உயிரை காப்பாற்றினா போதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லை. அப்போ நம்ம வந்து கேட்டால் இந்த ஆட்சி நல்லா இருக்கா நல்லா இல்லை அதை பற்றிலாம் யோசிக்கிற இடத்துல நம்ம இல்லவே இல்லை. உயிரை காப்பாற்றிக்கணும், எப்படி யார் எங்கே செத்தாங்க எப்படி செத்தாங்கன்ற அந்த இதில் தானே நம்மளோட பார்வை முழுக்க வந்து உயிரை காப்பாற்றும் போது மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். இதானே நடந்துச்சு. ஏறக்குறைய நம்ம சொல்ல முடியும் ஒரு 2 வருஷம் அப்படி போயிடுச்சு. ஸோ மீதி இருக்கிற 2 வருஷத்தில் கேட்டால் அவர் எப்படியே வந்து மத்திய அரசோட அப்படியே பெண்ட் பண்ணி போய் அப்படியே உருட்டிட்டார். இதான் நடந்தது. பெரிய அளவில் நம்ம வந்து குறையும் சொல்ல முடியாது நிறையும் சொல்ல முடியாமல் ஒரு ஆட்சியாக தான் இருந்தது எடப்பாடியோட ஆட்சி. இது உண்மை. பெரிய சவாலாக இருந்தது கேட்டால் இந்த மத்திய பிஜேபி ஆட்சியை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இவ்வளவு பெரிய திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல குடைச்சல்கள் கொடுக்குற அந்த பிஜேபி வந்து கேட்டிங்கன்னா அப்போ அந்த குடைச்சல்கள்லாம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுடைய முழுக்க இந்தியா முழுவதுமே இந்த கொரோனா வந்து ஆட்சியாக இருந்துச்சு. அப்போ அதில் அவங்களுடைய கவனங்கள்லாம் அப்படி போனதெல்லாம் போயிடுச்சு. ஆனால் என்னுடைய பார்வை சொல்லணும்னு கேட்டால் இப்போ வந்து ஒரு ஈக்குவல் டஃப் கொடுக்குற இடத்துல வந்து கேட்டால் எடப்பாடி இல்லை. அதனால தான் அவர் நேர்த்திக்கு ஆரம்பித்த விஜய் வந்து நம்மளோட வந்து இணைவாரா அப்படின்னு தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் விஜய் நாம் தமிழர் கூட நீங்கள் சேர்த்துங்க. அப்போ இந்த காணொலிக்கு அதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்க சொல்கிறது, நாம் தமிழர் சேர்த்துங்க. இன்னும் இருக்கிற எல்லா கட்சிகளுமே கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட எல்லாமே வந்து பிஜேபியோட ஒரு முகமூடியாக ஆயிடுச்சு சார் அப்படின்னு காட்ட முடிவு பண்ணி. ஆமாம், இப்போ விஜய் எடுத்துங்க, விஜயும் அப்படி தான். இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து கேட்டிங்கன்னா பிஜேபியோட வந்து ஒரு முகமூடியாகி அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக ஐக்கியமானா கிட்டத்தட்ட பிஜேபி தான் அங்க இல்லை. அதுலதான் ஒரு கேள்வி இருக்கியா, நீங்க இருக்கீங்க இப்போ மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லி ஊடகங்களை வர்றவங்கள தொடங்கி பல பேர் மூத்த பத்திரிகையாளர் இல்லை சார், நான் சாதாரண பத்திரிகையாளர். இப்ப சரியா பலர் வந்து ஊடகங்கள்ல அமர்றாங்க, அரசியல் ஆய்வாளர்கள்லாம் வந்து அமர்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இந்த ஆட்சியுடைய குறைய சுட்டி காட்டுறாங்க. இந்த ஆட்சி இருக்கு, இந்த ஆட்சியோட குறைய நாங்க சுட்டி காட்டுறது சரி பண்ணணும் அப்படின்றாங்க. மீறி கேள்வி கேட்டா மத்தியில இருக்க ஆட்சியை காரணம் காட்டுறாங்க அப்படின்ற ஒரு குறையை சுட்டி காட்டும் போது அப்படி குறையை சுட்டி காட்டுறவங்களை கூட சங்கின்ற பிராண்டுக்குள்ள கொண்டு வர மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, இது வந்து திராவிட இயக்கங்களுடைய உத்தியா இருக்கலாம், இது வந்து. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி பார்க்கல. ஆட்சி குறைகளை சுட்டி காட்டுறவங்க அத்தனை பேருமே வந்து சங்கி, அதோட கலர் சங்கிலாம் நம்ம பார்க்குறோம். நீல சங்கி, பச்சை சங்கி, மஞ்சள் சங்கி. சரிங்களா, எனக்கு அதில் வந்து நான் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அது திராவிட இயக்க ஊடகங்களும் அதை சொல்கிறாங்கன்னா அது அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். சரி, ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டேன்னா இங்கே பிஜேபின்ற ஒரு ஆட்சி, மத்தியில் நடக்கிற ஆட்சி வந்து தமிழ்நாட்டை எப்படி வஞ்சிக்குதுன்றதை மட்டும் தான் நான் பார்க்குறீங்க.
தமிழ்நாட்டை எப்படி வஞ்சிக்குது நம்ம பார்க்குறோம். அதில் நீங்கள் வந்து இப்போ பெட்டரான ஆட்சி இப்போ நான் சொல்கிறேனே உங்களுக்கு, கடந்த காலத்தில் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் கூட ஏகப்பட்ட ஊழல்கள் இருந்தது. ஆனால் உயிருக்கு உத்தரவாதம் இருந்துச்சு, மானத்துக்கும் உத்தரவாதம் இருந்துச்சு. ஆனால் பிஜேபியில் வந்து ரெண்டுத்துக்குமே உத்தரவாதம் கிடையாது. ரெண்டுக்குமே உத்தரவாதம் கிடையாது. உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது, மானத்துக்கும் உத்தரவாதம் கிடையாது. அப்படி தான் நம்ம பார்த்தோம். இப்போது இங்கே தமிழ்நாட்டில் வந்து கேட்டால் திமுக இல்லை வேண்டாம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக வேண்டாம்னா அதிமுக இருக்கணும். ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமை இருந்தாலும் பரவாயில்ல, சரிங்களா? இங்கே ஒரு மு க ஸ்டாலின் ஒரு ஆளுமை, அங்கே வந்து ஜெயலலிதா ஒரு ஆளுமை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடியோட ஆளுமை வந்து இன்னும் வந்து ஒரு உறுதியான ஆளுமையாக இருந்திருந்தா இந்நேரம் இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை பிரிஞ்சு போயிருப்பாங்க சார். இந்த கூட்டணியே உடைஞ்சிருக்கும், இந்நேரம் திமுக கூட்டணியே உடைஞ்சிருக்கும். இப்போ எல்லாரும் இங்கே வந்து உள்ளுக்குள்ளே வந்து புழுங்கிட்டு இருந்தாலும் கூட, கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், அண்ணன் திருமாவாக இருக்கட்டும், எல்லாரும் உள்ளுக்குள்ளே புழுங்கிட்டு இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. இது யாரை கூட சொன்னார்ல என்ன மாதிரி, அண்ணன் வந்து சகிப்புத்தன்மை அதிகம், அண்ணன் திருமாவுக்கு உண்மைதான், சரிங்களா? நீங்கள் சகிப்புத்தன்மை இருக்கலாம், அது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் வந்து அறிவில் தெளிவில் இருக்கிறார். இது ரொம்ப அறிவோடு இருக்கிறார் திருமா. சகிப்புத்தன்மை இருக்கா இல்லையான்றது வேற. இங்கேருந்து போனால் எங்கே போகிறது? ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லை? போகக்கூடிய இடத்துல வந்து கேட்டால் அது எல்லா வகையிலும் ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அங்கே இருக்கிற அரசியல் ஆளுமையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்குது இல்லை? கால் பண்ணால் ஓடி போகிற இடத்துல தானே வந்து இருக்கிறாங்க. ரொம்ப கடுமையாக சொல்கிறீங்க. ஆமாம் சார், உண்மை தானே. விளக்கார மாதிரி அப்படி இல்லை, நான் அப்படி பார்க்கல. ஒரு ஒரு மு க ஸ்டாலின் நீங்கள் ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமை தேவை அவர் கூட சொல்லுவாருன்னு கேட்டால், நான் வந்து அம்மா மாதிரி நான் வந்து ஆளுமை இல்லைன்னு கூட சொல்லிக்கலாம், அவர் சொல்லலாம். ஆனால் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நிகரான ஒரு ஆளுமையாக வந்து அவர் அடையாளம் காட்டணும்ல. சரி, அந்த மாதிரி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல. என் பார்வையில் தான் நான் சொல்கிறேன். ஒரு வலிமையான தலைமையை காட்டினீங்கன்னா அப்போ கூட்டணி, இப்போ நான் கேட்குறேன், உங்களுடைய வலிமையை நிரூபிக்கிறேன்னா ஏதாவது ஒன்று பண்ணுங்களேன். ஏதாவது ஒன்று. இருக்கிற கட்சி இப்போ கூடிக்கிட்டே இருக்கு. சரி, அடுத்து இப்போ மக்கள் நீதி மையம் போயிடுச்சு, கூடுதலாக கூட்டணியில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று. அடுத்தது டிஎம்டிகே கூட போயிடும் போல இருக்கு. அவங்க கூப்பிட்டாங்கன்னா போயிடுவாங்க. அப்படிதான் இருக்கு. அப்போ இருக்கிறவங்க கிட்ட வர பாலெல்லாம் நீங்கள் இன்னும் அந்த பக்கம் தள்ளி விட்டுருந்தீங்கன்னா எப்படி சார்? இல்லை, இப்போ இன்னைக்கு கூட பத்திரிகையாளர் சந்திப்பு அமித்ஷா அவர்களை திரு அமித்ஷா அவர்களை சந்தித்த பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியை பற்றி இப்போ நாங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, மக்கள் நலனை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நான் குறிப்பாக கூட நேற்று ஒரே நாளில் 7 இடங்கள்ல செயின் நடத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு காவல்துறை அதிகாரி, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கொலை நடந்திருக்கு. இதற்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான அரசியல் கட்சியுடைய தலைவர் வந்து வட சென்னையில வச்சு கொலை செய்யப்பட்டிருந்தார். இதையெல்லாம் கடந்து கூலிப்படையுடைய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு. இதெல்லாம் வந்து இப்ப நீங்க இல்லைன்னு மறுக்க போறீங்களா, இல்ல இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருப்பாரா? சார், நான் ஒன்று நல்லா பண்ணி இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து போயிட்டு பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது கேட்டால் நீங்க ஒப்பீட்டு அளவில் நீங்க பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியிலே இது மாதிரி நடந்திருக்கோம். இந்தியா முழுவதும் நீங்க எடுங்க, செயின் அறுப்பு தான் நீங்க எடுக்கிறீங்க, ஏதாவது ஒன்று எடுத்துங்க வேணா. நீங்க சொன்ன மாதிரி வந்து செயின் ராபரி மட்டும் நீங்க எடுத்துக்கிச்சுங்க, இந்தியா முழுவதும் எவ்வளவு நடந்திருக்குன்னு பாருங்க. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் சார். நீங்க இந்தியா முழுவதும் எவ்வளவு எடுத்துக்கணுங்க. கடந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலம் வந்து அதிமுக ஆட்சியில நடந்திருக்கான்னு பாருங்க. நான் வந்து இப்போ நான் சொல்றேன், போலீஸ் வருங்க, காவல்துறை அந்த வேலையை வந்து செய்யணும் தான் நான் சொல்ல. ஆனால் இதை வச்சு இதுக்காக ஒரு உள்துறை அமைச்சர் வந்து கூப்பிட்டு அமைச்சு பேசியிருப்பாரா நீங்க பாருங்க. வேற உள்நாட்டு பாதுகாப்புல வந்து அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்னா அப்போ வந்து அப்போட முதலமைச்சர் தான் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. உள்துறை அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர் வந்து யாரும் முதலமைச்சர் தான் கூப்பிட்டு டிஸ்கஸ் நடத்துவாங்க. இல்லை இருக்கிற வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் அவரை வச்சு கூட வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்கலாம். ஆனால் எடப்பாடியை கூப்பிட்டு வச்சு டிஸ்கஷன் பண்ற அளவுக்குலாம் வந்து இங்க அந்த அளவுக்கு புரிஞ்சிக்க வேண்டாமா? கிட்டத்தட்ட திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஆளுமையா உருவாக்கிட்டாரு அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நான் புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா வந்து தேர்தலுக்கான மக்கள் நலன் சொன்னீங்கல்ல, இதுவே பலவீனம் தான் சார். எனக்கு கேட்டா நீங்க வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே, மக்கள் நலன்னா என்ன பேசுறீங்க சொல்லாமே. மக்கள் நலன்னா என்ன, மக்கள் நலனை பற்றி நீங்க என்ன பேசுறீங்க சொல்லலாம். அரசியல் கூட்டணியா இருந்தாலும் கூட நீங்க சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, கூட்டணி சம்பந்தமா நாங்க பேசணும், இல்லை ஒரு 6 மாசத்துக்கு பிறகு நாங்க வந்து மீண்டும் பேசுறோம். எப்படி இருந்தாலும் இதுதான் ஆரம்ப புள்ளி. பிஜேபிக்கு கழுத கட்டா குட்டிச்சவர்னு சொல்லுவாங்கல்ல, அதான் நடக்க போகுது. இப்ப என்னன்னா அண்ணாமலையோட இவங்களுக்கு உரசல் இருக்கு சார். இவர் இன்னும் மிஞ்சி பேசியிருப்பாரு கேட்டீங்கன்னா, நீங்க கூட்டணி கூட நான் பரவாயில்ல இது பண்ணலாங்க, இந்த அண்ணாமலை மட்டும் கொஞ்சம் அப்புறப்படுத்த முடியுமா பாருங்க. அதை வேணா ரொம்ப ரெக்வஸ்டான்னு கேட்டா ஒரு 6 மாசத்துக்கு அவர் அப்படி எங்கன்னா போடுங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து அப்பதான் எங்க தொண்டர்கள்லாம் ஏத்துப்பாங்க, தொண்டர்கள் ஏத்துக்கலன்னு கூட சொல்லியிருக்கலாம்.
அண்ணாமலை. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அண்ணாமலையை வந்து தமிழ்நாடு மாநில தலைவர் பதவியில இருந்து தூக்கணும்னு சொல்லி வேண்டுகோள் வச்சிருக்காரு. வச்சிருக்கலாம். எக்ஸ்க்ளூசிவா சொல்றீங்க. ரொம்ப கெஞ்சி எது ஏதோ நீங்க ஆர்டரா நீங்க நினைச்சிடாதீங்க, ஒரு ரெக்வஸ்டா சொல்றேன். அப்பதான் எங்க தொண்டர்கள் வந்து எங்களை காரி துப்பாம இருப்பாங்க. சார் ஒரு விஷயம் கிளியர் சார், அது செல்லூர் ராஜ்னா சொல்லட்டும், யாருன்னா சொல்லட்டும், அதிமுக தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் பிஜேபியோட கூட்டணியை விரும்பவில்லை. நான் சொல்றேன், நான் ஒன்றும் தொண்டர் கிடையாது. நான் விசாரிச்ச வரைக்கும் சொன்னா தொண்டர்கள் வந்து விரும்பல. அது காரணம் கேட்டா அடிப்படையிலே அது வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த வழியில இருக்கா உள்ள உங்களுக்கு? ஆமா இருக்கு. ஸோ அதெல்லாம் கேட்டா இப்போ எல்லாத்துக்கும் வந்து இந்த ஒரு கட்சிக்கான அந்த பாரம்பரியம் ஒன்று இருக்குல்ல சார். அதிமுக தொண்டர்கள் வந்து பிஜேபியோட கூட்டணியை விரும்பல. அதுக்கு இன்னும் கொஞ்சம் தூபம் போடுற மாதிரி கேட்டால் அதுக்கு பிறகு நடந்த பேச்சுவார்த்தைகள் வந்து இவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து திராவிட இயக்கங்களுக்கு எதிரானது தான் இவர் பேசுனது. யாரு? அண்ணாமலை பேசு. அது அதிமுகவுக்கும் அந்த வழி இருக்கும். அந்த என்ன சொன்னா அந்த அந்த வடுக்கள்லாம் இருக்கும். அவங்களும் திராவிட. ஆமா. அப்படி இருக்கவங்க இப்ப திடீர்னு நீங்க வந்து ஒரு செயற்கையா ஒரு கூட்டணி வச்சீங்கன்னா அது ஒட்டாது. அப்ப குறைஞ்சபட்சம் இந்த அண்ணாமலையாவது எடுத்துட்டு அங்க வேற ஒருத்தர் தமிழ் இசையோ இல்ல வேற ஏதோ ஒரு இந்தி இசையா சொல்லலாம்ல, ஏதோ ஒருத்தர் போட்டு நீங்க நடத்துனீங்கன்னா நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் கௌரவமா எங்க தொண்டர்கள் கிட்ட நாங்க சமாதானம் பேச முடியும். அது அண்ணன் ஜெயக்குமார் விட்டோம்னா அண்ணன் வந்து அது அப்படியே பேசி ஈஸி அப்படி இது பண்ணி நம்ம வந்து வேற நம்ம வந்து இப்போ நமக்கு வந்து இப்போ திமுக வந்து நம்ம வந்து எதிர்கொள்ளணும்னா நமக்கு ஒரு வலுவான கூட்டணி அப்படி இப்படி சமாளிப்பார் அண்ணன். ஆனால் அண்ணாமலையை வச்சுக்கிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபியோட கூட்டணி போனாங்கன்னா கண்டிப்பா வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து கொதிச்சு போயிடுவாங்க. அதை எப்படி இவங்க அடக்க முடியும்? இதுதான் அங்கே பேச்சு நடந்திருக்கும். கடைசி இந்த பேச்சுவார்த்தை இதுதான் சார் நிற்கும். நீங்க ஏதாவது சோர்ஸ்ல இருந்து சொல்றீங்களா எக்ஸ்க்ளூசிவ் சேனலுக்காக? அப்படி கிடையாது. ஓரளவுக்கு ஒரு பார்வை இருக்குல்ல, அந்த பார்வையில சொல்றேன், ஒரு அரசியல் பார்வையில சொல்றேன். நான் அதிமுக தொண்டர்கள் கிட்ட இருந்து சொல்றேன். நான் தலைவர் இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயமா வந்து விரும்பல அண்ணாமலை தலைவர். ஏன்னா அண்ணாமலையோட டாமினேஷன் அந்த அளவுக்கு இருக்கும். யார் தலைமையில கூட்டணின்றதே குழப்பமாயிரும். அண்ணா திமுக தலைமையில கூட்டணியா பிஜேபி தலைமையில கூட்டணியான்றதே ஒரு குழப்பமாயிடும் அண்ணாமலை இருந்தா. அப்போ இவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு நபர் வந்து இவங்க கேட்கறதுல தப்பு இல்லை. அப்படி வச்சிங்கன்னா நீங்க கடந்த காலத்தில் நடந்திருக்குல்ல, கடந்த காலத்தில் காங்கிரஸ் கூட்டணி வைக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான லீடர் இருந்தால் தான் அந்த கூட்டணியை வந்து சரியா இருக்கும். காங்கிரஸ்ல யார் தலைவராக வரணுன்றத முடிவு பண்ற இடத்துல வந்து கேட்டால் கலைஞரும் இருந்தாரு, ஜெயலலிதாவும் இருந்தாங்க கடந்த காலத்தில். அதனால அப்போதான் வந்து இந்த கூட்டணி இருக்கு. இப்போ இல்லைன்னா வந்து கேட்டோன்னா வந்து மீண்டும் அந்த உள்ளடி நடக்கும். இப்போ நீ பெரியவனா நான் பெரிய அந்த பிரச்சனைலாம் நடக்கும். அப்படின்னா அந்த அந்த கூட்டணி வந்து கேட்டால் ரொம்ப ஜெல்லாகாது. அண்ணாமலை இருந்தாருன்னா அந்த கூட்டணி ஜெல்லாகாது. அதுதான் அங்க பேச்சுவார்த்தை. இதை தாண்டி இவர் வந்து இங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி இங்க உள்நாட்டு பாதுகாப்பு அந்த அளவுக்குலாம் இங்க ஒன்றும் நடக்கல சார். உள்நாட்டு பாதுகாப்பு பிரச்சனை நடக்குன்னா உள்துறை அமைச்சர் யாரை கூப்பிட்டு பாருங்க, இங்க இருக்கிற வந்து டிஜிபி கமிஷனர் இங்க இருக்கிற வந்து உள்துறை செயலாளர் இவங்கள தான் கூப்பிட்டு டிஸ்கஷன் நடந்திருக்குமே தவிர முதலமைச்சர் அமைச்சர்கள் அப்படிதான். இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க அரசியல் சந்திப்பு. அதை வெளிப்படையா சொல்றதுல அவருக்கு வந்து நெருடல். வெளிப்படையா சொல்லலாம் இதான் நடக்க போகுது. இறுதி கட்டமா அவனுக்குன்னா வேணா அண்ணாமலை நகர்த்திட்டு தற்காலிகமாக கூட அவர் வந்து ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு கூட அது பண்ணலாம். கூட்டணி வைக்கணும்னா அண்ணாமலை இருந்தார்னா அண்ணாமலை இருக்கிற பிஜேபியோட அதிமுக கூட்டணி போச்சுன்னா அங்கே கூட்டணி ஜெல்லாகாதுன்றது உண்மை. ஆக இந்த சந்திப்பு என்பது மக்கள் நலனுக்காக அல்ல, கூட்டணி நலன் என்று தாங்கள் சொல்கிறீர்கள். அண்ணாமலை இடமாற்றம் செய்யறதுக்காக என்ன இருக்கலாம். நன்றி சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் தொடரலாம். நன்றி, ரொம்ப நன்றி. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க.